படம் நல்லா இருந்துச்சு. இது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரியாக இருந்துச்சு. ஸோ அந்த ஒவ்வொரு எடுத்துக்காட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ மொத்தத்தில் படம் நல்லாயிருக்கு. பட் ஆனால் படம் இன்னொரு வாட்டி நம்ம பார்த்தா தான் நமக்கு கதை ஃபுல்லாக புரியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அடிமைத்தனத்திலேருந்து ஒன்று, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீடம். கிட்டத்தட்ட இட் இஸ் லைக் கம்யூனிவல் அண்ட் ஃப்ரீடம் ரைட்ஸ். ஸோ அடிமையாக இருக்கவங்க அடிமையாகவே இருக்கக்கூடாது, மறுபடியும் அவங்க அதுலேருந்து எழுந்து வரணுங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. எக்ஸலண்ட். சியான் விக்ரம் வந்து இட் இஸ் எக்ஸலண்ட். ஒரு ட்ராமாட்டிக் ஸ்டோரினாலும் அவரோட இன்னொரு வித்தியாசமான நடிப்பு நம்ம இதில் பார்த்துருக்கோம். அந்த ஸ்டைலில் இருந்து, அவரோட காஸ்டியூம்ஸ்லேருந்து, அவரோட நடை உடை பாவனைகள் எல்லாமே வழக்கம் போல் பின்னி பேரில் எடுத்திருக்காரு. இட் இஸ் ரியலி நைஸ் ஆக்சுவலி. ரஞ்சித்தை வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி நாங்கள் எதிர்பார்க்கல. ஸோ அவர் அந்த ஸ்டோரியோட சொன்ன விதம் வந்து இதில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு மற்ற அவரோட பழைய படங்களை காட்டிலும். படம் நல்லா இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸ்டோரி இஸ் ஃபைன், பட் புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்குது. உடனே நமக்கு ஒரு முறை பார்த்தோன்னே நமக்கு அது புரியல. ரொம்ப சுமாராக தான் சார் இருக்குது. ஒன்றும் சொல்கிறேன் ரஞ்சித் படம் மாதிரி இல்லை சார். இல்லை சார், ரொம்ப கொண்டு சுற்றி விட்றாங்க. ஒரே விஷயத்தை 10 வாட்டி ரிப்பீட் பண்ணுறாங்க படத்தில். வேறு தங்கம் எடுக்கிறத பற்றி தான் விஷயம். அது டேரக்டாக சொல்லல, இவ்வளோ சுத்தல் தேவையில்லை. பட் விக்ரம் ஆக்டிங் நல்லா இருக்குது. கேவலமாக இருந்ததுண்ணா, கதையே புரியலடா. என்ன கதைன்னு புரியாத மாதிரி எடுத்து வச்சிருக்காங்கண்ணா. படத்தை புரியுற மாதிரி எடுத்தா பரவாயில்ல, ஒன்றுமே புரியாத மாதிரி எடுத்து வச்சிருக்கானுங்க. எங்கள் கேங்கே புரியலன்றாங்க. 10 பேர்கிட்ட வந்தோம். ஆமாம், புரியல, சுத்தமாக புரியல. ஏதோ சப்டைட்டில் வைக்கிறேன்னாங்க, அதுவும் வைக்கல. சூப்பராக இருந்தது, அருமையாக இருந்தது. சாருடைய நடிப்பு, எல்லாரும் நடிப்பும் நல்லா இருந்தது. இதில் சிறப்பு என்ன அப்படின்னா, பழைய காலத்தில் உண்மையிலே சொல்ல போனால் நம்ம நாடு தான் பொன்னாடுங்க. அதை வந்து இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. உண்மையான ஒரு விஷயத்த வந்து நிறைய டைலாக் வந்து புதுசாக இருக்குது. படமே புதுசு. இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச டைலாக் இல்லை, எனக்குன்னு இல்லை, புதுசாக இருக்க டைலாக் எல்லாமே. என்னென்னா, ஒவ்வொரு பெண்ணுக்கும் வந்து முதல் குழந்தை அப்படிங்கிறது வந்து புருஷன்தான் அப்படிங்கிறத வந்து இதில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அவ்வளோ வெளிப்படையாக தைரியமாக சொல்லியிருக்காரு டைரக்டர் சார். ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம நாடே வந்து பொன்னாடு தான். நம்ம தமிழ்நாடு, இந்தியா எல்லாமே பொன்னாடு தான். இதில் வந்து இந்த இப்பயும் வந்து இந்த கொல்லிமலை இந்த மாதிரி பகுதியிலலாம் வந்து பார்த்தோம்னா நாகம் நிறைய காவல் காக்கும். இதெல்லாம் உண்மை. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே நிறையா இருக்குது. நிறைய மலையில் வந்து பொண்ணு பொருள் எல்லாமே இருக்குது. அங்கே நாகம் இப்பயும் வந்து தெய்வம் நாக ரூபத்தில் காவல் காக்குதுங்கிறது உண்மையான ஒரு விஷயம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் நிறைய டைலாக் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் எல்லாரோடைய நடிப்பும் ரொம்ப ஹைலைட்டாக இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பார்த்ததுல. படம் நல்லா இருந்தது. ஒரு தடவை பார்க்கலாம். சூப்பர். அதாவது மேக்கப், காஸ்டியூம்ஸ், சிஜி, ஃப்ரேம்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. நிறைய ஸ்க்ரீன் பிளேல நிறைய ஓட்டைகள் இருந்தது. அந்த லாங்குவேஜ் திடீர்னு இப்படி பேசுகிறாங்க, அப்படி பேசுகிறாங்க, அதெல்லாமே நெகட்டிவ் தான். நிறைய ஃப்ளாஸ் தான் இருக்குது. பட் என்னென்னா, ரஞ்சித்தோட கண்டென்ட் கன்வே ஆச்சு. படத்தோட கதை அவ்வளோதான். அபவுட் மேல் மக்கள், கீழ் மக்கள், அந்த கண்டென்ட்டை அவர் கன்வே பண்ணிட்டார். அவ்வளோதான். நிறையா ஃப்ளாஸ் இருக்குது. பட் பார்க்குறதுக்கு விஷுவலாக நல்லா இருந்தது. ஆக்சுவலி அதுதான் ரஞ்சித்தோட கண்டென்ட். அதுதான் ஜாதி உரிமை, கீழே இருக்கிற மக்களை கீழே வைக்காதீங்க அப்படிங்கிறதான் கண்டென்ட். அது கன்வே பண்ணியிருக்காரு. விக்ரம் இஸ் ஆசம். அது ஆக்சுவலி ஆக்டிங் வைஸ் பார்த்தா எல்லா ஆர்டிஸ்ட்டுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. வர்த் அவங்கெல்லாம் செம்மையாக பண்ணியிருக்காங்க. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த பிரிட்டிஷ் கேரக்டர் பண்ணுறவங்களா இருக்கட்டும், சின்ன சின்ன ரோல்ஸ் பண்ணவங்க கூட எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் ஓகே. அந்த மினிக்கி சாங் அது வந்து சூப்பராக இருந்தது. எஸ், அஃப்கோர்ஸ் ஒரு பெப்பி சாங், அதான் ஒரு படத்தை தூக்கிட்டு போகிறது. தட் வாஸ் நைஸ். பட் மற்றபடி ஓகே. அதெல்லாம் ஆக்சுவலி இருந்தது தான் பண்ணியிருக்காங்க. பட் அது கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக நம்ம ஆல்ரெடி நம்ம பாலா படத்துல எல்லாம் பார்த்தது தான். ஸோ ஓகே தான், நைஸ். இதில் ட்ரால் பண்ணுறதுக்கும் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. எஸ், அது ரியாலிட்டி. அவங்க ஸ்டோரிக்கு தேவைப்பட்டதான் சீன் வச்சுருக்காங்க. அவ்வளோதான். அது புத்தர் சிலை நினச்சா புத்தர் சிலை, அது ஒரு சிலை நினச்சா சிலை, அவ்வளோதான். படம் ஓகே, ஒரு தடவை பார்க்கலாம். என்டர்டெயின்மெண்ட்லாம் நினைக்கக்கூடாது. கருத்துக்கு படம் பார்க்க வரலாம். சிஜி விஷுவல் ட்ரீட்டுக்கு படம் பார்க்க வரலாம். படம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஃப்ரீடம் ஆப்ரேஷன் இதை பற்றி தான் பேசுகிறாங்க. சூப்பராக இருக்குது. படம் ரொம்ப நல்லா இருக்குங்க. டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. இல்லை ஒரு ஃபேண்டசி ஃபிலிம் தான், பட் ஆனால் டிஃப்ரெண்டாக எடுத்திருக்காங்க. எல்லாரும் பார்க்கலாம், நல்லா இருக்கு. அவர் பற்றி சொல்லவே வேணாம், ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. அதான் அவருக்கு புது ஜானர். ஸோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு படத்தை. ஆக்சுவலாக மேக்கிங் தாங்க படம். மேக்கிங்கில் வந்து பார்க்கும்போது ரஞ்சித் சாரோட மேக்கிங் ஸ்ட்ராங்காக இருந்தது. ரொம்ப பயங்கரமாக இருந்தது. ஆக்டிங் வைஸ் பார்க்கும்போது எல்லாத்தோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்தது. விக்ரம் சார் ஆகட்டும், இல்லை யாரையுமே ஆக்டிங்கில் குறை சொல்ல முடியாது, அப்படி தான் இருந்தது. மேக்கிங் வைஸ் பார்க்கும்போது ஒரு ஃபேண்டசி ஃபிலிமாக வந்து ஓரளவு பயங்கரமாகவே நல்லாவே காமிச்சிருக்காங்கன்ற மாதிரி தான் தோணுது. புரியுது, எல்லாருக்கும் புரியுது. நிறைய பேர் புரியலன்ற மாதிரி சொன்னாங்க. அப்படி அவ்வளோலாம் இல்லை. பேசிக்காக என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே புரியுது. நல்லா இருக்குது. கண்டிப்பாக வந்து பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். என்டர்டெயினாக இருக்குது. மியூசிக் செம்ம. மியூசிக் தான் பெரிய ப்ளஸ்ஸு. எங்கெங்கே பல்ஸ் பிடிக்கணுமோ அந்த மாதிரி கரெக்டாக அந்தந்த இடத்துலலாம் பல்ஸ் பிடிச்சி வச்சுருக்காங்க.
நம்மளை டக்குன்னு அந்த மியூசிக் வந்து எழுப்பிவிட்டு பாருங்க இன்னும் அதாவது நார்மலாக பார்த்துட்டு இருக்கும்போது தூண்டுது இன்னும் அந்த விஷயத்தெல்லாம் இவ்வளோ நான் கடைசி டைம் வரைக்கும் உட்கார வச்சு பார்க்க வச்சு அனுப்பிச்சது மியூசிக் தான். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, எல்லாரோட ஆக்டிங்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. மெயினாக பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே ஒரு கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். எல்லாரும் அவ்வளோ மேக்கப், அவ்வளோ ஒரு அந்த இடம்லாம் பார்த்தாலே தெரியுது எவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாரும் ஒர்க் பண்ணியிருப்பாங்கன்னு. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா தானே இருக்கு. இல்லை படம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கணும். விக்ரம் நல்லா தான் இருக்கு, நல்லா தானே இருக்கு. சூப்பர் மூவிங்க, ஃபேண்டாஸ்டிக் மூவி. நல்லா பண்ணியிருக்காங்க, மியூசிக் நல்லா பண்ணியிருக்காங்க, விக்ரம் நல்லா நடிச்சிருக்காரு. வெரி குட் மூவி. படத்தில் வந்து கோல்டு மைன் எப்படி வந்தது, எப்படி உருவாச்சு, கோலார் இடத்தை பற்றி நல்லா தெளிவாக காமிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க, இப்போ கொஞ்சம் டெவலப் பண்ணி காமிச்சிருக்காங்க. சூப்பராக போகுது, போரே அடிக்கல, தெளிவாக ஓடுது. நல்லா இருந்துச்சு. கோல்டு மைன் நிறைய கிடைக்காது. நல்லா இருந்துச்சு. விக்ரமோட நடிப்பு நல்லா இருந்துச்சு. படம் ஒரு வாட்டி பார்க்கலாம், நல்லா இருக்கு. கோல்டு கான்செப்ட் தான், கொஞ்சம் கற்பனை சேர்த்து எடுத்திருக்காங்க, நல்லா இருக்கு, பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம். செம்ம ஆக்டிங், சூப்பர், அவார்டு கிடைக்கும் கண்டிப்பாக இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கு, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு, போர்ன்றதே இல்லை, நல்லா இருக்கு படம். பாராட்டணும் அவரை, நல்லா எடுத்திருக்காரு. இல்லை படம் நல்லா இருக்கு, ஒரு வாட்டி பார்க்கலாம். தமிழ் தீர தெரியாது, இங்கிலீஷ் இட்ஸ் ஓகே. த ஃபில்ம் வாஸ் டூ குட் and also the creation, the VFX and all was too good. You must all watch the movie. Chyan Vikram super, I like him so much. The direction super, and also the production, all the making was too good. We should watch all this movie. சூப்பரா இருக்கு சார். விக்ரம் சார் நல்லா நடிச்சிருக்காங்க. படம் சூப்பரா இருக்கு, நல்லா நடிப்பு, நல்லா விக்ரம் நல்லா நடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி யாரும் நடிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி எல்லாம் அந்த காலத்தில் எப்படி பெரியவங்களா கோமணங்கட்டி நடிச்சிருக்கிறான், அந்த மாதிரி நடிச்சிருக்கிறாரு. பசங்க ஒரு பையன் நல்லா நடிச்சிருக்கிறான். படம் நல்லா இருக்குங்க, தங்கலான் படம் நல்லா இருக்கு. படத்தில் கதை பழைய கதை இருந்தாலும் அந்த கதைக்கு தகுந்த மாதிரிலாம் நல்லா டைலாக் பேசி நடிச்சிருக்கிறாங்க. வெளியூர் போயிட்டு வர்றாங்க, அதாவது போகும்போது ஆபத்தில் தான் சிக்கி அவங்க கொஞ்சம் சோக சீனில் மாட்டிக்கிறாங்க. அப்புறம் அதுலேருந்து வந்து வெளியூர் போயிட்டு திரும்ப வந்து அந்த பண்பாடு மாறாமல் அவங்க காலில் விழுகிறாங்க. அதெல்லாம் நல்லா இருக்குது, டைலாக் நல்லா இருக்குது. அவங்க பண்பாடு மாறாமல் ஃபேமிலியை வந்து பார்க்குறது அது ரொம்ப நல்லாயிருக்கு. ஆக்டிங் நல்லா இருக்கு, நல்லா கடைசி வரைக்கும் நல்லா இருக்கு. கதை ஒவ்வொரு டைலாக்கும் எல்லாமே நல்லா இருக்கு, ஒவ்வொரு டைலாக்கும் நல்லா இருக்கு. எல்லாம் சொல்லு. மியூசிக் சாங் நல்லா இருக்குங்க. அப்புறம் டைலாக் வந்து இது சீனெல்லாம் வந்து ஒரு குடும்ப பாங்க, ஒய்ஃபு கூட ஒரு அன்பாக இருக்க மாதிரி, பாசமாக அரவணைக்கிற மாதிரி இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நல்லா இருக்கு. எல்லாருமே ரொம்ப எக்ஸலண்ட்டாக நடிச்சிருக்காங்க. ஸோ இட்ஸ் எ குட் ஃபிலிம் ஆக்சுவலி. பட் நம்ம இன்னொரு டைம் பார்த்தா தான் நம்ம கதை ஃபுல் ஸ்டோரி நம்ம உள்வாங்கிக்கணும். இன்னொரு டைம் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும். அரசியல்லாம் இல்லை, இது வந்து பழைய ஹிஸ்டாரிக்கல் படம் மாதிரி எடுத்திருக்கிறாரு. கோல்டு மைன்ஸ் எப்படி எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி. எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்க. ஓகே, நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு, எல்லாம் நல்லா இருக்கு. அதான் அவரோட பெஸ்ட் இந்த படத்தை கொடுத்துரு, நாளைக்கு அப்புறம் பெஸ்ட் இந்த படத்தை கொடுத்துருக்காரு. இல்லை அது அவங்களோட ஒருத்தர் பெர்செப்ஷன் இருக்கு. பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல படம் நல்லா இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் அதான் சொல்லுவோம், பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே ஃபேண்டாஸ்டிக். யாரையும் குறைலாம் சொல்லவே முடியாது. எல்லாரும் அந்த கேரக்டராகவே வாழ்ந்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது மாதிரி தான் இருந்தது. கண்டிப்பாக பார்க்கலாம். ஆமாம் அதுக்குள்ளே போகணும்னா இன்னும் கொஞ்சம் தெளிவு வேணும். நிறைய பேருக்கு எல்லாருக்கும் அது புரிஞ்சிருக்குமான்னு தெரியல. பட் ஆனால் தெளிவாக நிறைய ஹிடன் பாலிடிக்ஸ் டீட்டெயில்ஸ் இருந்தது. ஓகே ஃபைன், நல்ல விஷயம் தான் அது. இல்லைங்க, அந்த மெசேஜ் அதெல்லாம் பார்க்கறத தாண்டி அவங்க பண்ண ஒர்க்குக்கு வந்து நம்ம மெயின் கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. என் மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு, டான்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு, சொல்லவே தேவையில்ல. எல்லாத்தோட பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க, இன்க்ளூடிங் பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாரும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஓவரால் படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இந்த படம் போய் பாருங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறது இல்லை, அது வந்து எப்பயும் வந்து எல்லாரும் அது ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்தது தானே. இப்போ என்ன சொல்கிறேன்னா, குறிப்பிட்டு நாம் ஒன்று சொல்லணும்னா, அதாவது அப்போ ப்ளவுஸ் போடாமல் இருந்த காலத்தில் கூட ஓரளவுக்கு ஓகே. இப்போ நம்ம ப்ளவுஸ் எல்லாம் போட ஆரம்பித்து எல்லாம் இது பண்ண உடனே சில விஷயம் நிறைய நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா அது இயற்கை, அப்பா ஈஸ்வரன். அதாவது வந்து முதல்ல இந்த உலகத்தில் இயற்கை, அதுக்கப்புறம் மக்களுடைய வாழ்க்கை, அதுக்கப்புறம் அப்பா ஈஸ்வரன். இந்த வாழ்க்கையை மாற்றணும்னா இந்த இயற்கையும் ஈஸ்வரனும் நினச்சா மட்டும்தான் முடியுது. அதனால் அப்பா ஈஸ்வர முன்னத்தில் நல்லாவே செம்மையாக வந்திருக்கு. அதில் இதில் எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்காங்க. அதாவது புதுசாக நம்ம வந்து
ப்ளவுஸு அதாவது எல்லாருக்குமே வெளிப்படையாக ஒரு இது இருக்காதுல்ல, ஒருத்தங்க நம்மளை பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லா பெண்களுக்கும் உண்டு, ஆண்களுக்கும் உண்டு. அதில் வந்து இந்த புதுசாக ப்ளவுஸு போட்டு ஆனந்தம் படுறதுங்கிறது வந்து அது பெரிய சந்தோஷம் இல்லையா? அதனால் ரொம்ப நல்லாயிருக்கு, எல்லாமே நல்லாயிருக்கு.